வணக்கம் தோழர்களே. ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கங்க. மோதிஜி நமஸ்காரம், அமித்ஷாஜி நமஸ்காரம், ராஜ்நாத்ஜி நமஸ்காரம். அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த யூடியூப்பை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணுன்னு தாழ்மையை கேட்டுக்கிறேன். இன்னும் விஷயம் கேட்டிங்கன்னா, நான் பாகிஸ்தான்காரனில் அடிக்கணும், அவன் நம்ம நாட்டை அடித்ததுக்கு நம்ம திருப்பி அடிக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போது என்ன ஒரு டீம் இன்னைக்கு காலையில் டைரக்டாக மிரட்டாமல் இன்டைரக்டாக மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? இன்டைரக்டாக மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. அவங்க எனக்கு ஏதோ ஒன்றுன்னா என்ற சம்சாரத்துக்கிட்டே என்ற வேண்டப்பட்ட ஆடுகிட்டே அவங்க அட்ரஸ் விலாசமெல்லாம் நான் எழுதி கொடுத்துருவேன். அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கணும். என்னையே அவங்க பேரில் அட்மிஷன் தொடங்கணும். என்ன எதுக்கு மிரட்டுறாங்கன்னு கேட்கணும். நான் என் நாட்டு பாரத நாடு, என் நாட்டு அடித்தா நான் திருப்பி அடிக்கணும்னு நான் சொல்கிறேன். அது அப்படித்தான். என்ன அடித்தா நான் திருப்பி அடிக்கணும். என் நாட்டு அடிக்கும்போது நான் சும்மா இருப்பேனா? நான் அவனை பாகிஸ்தானுக்காரனை அடிக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறான். அந்த தீவிரவாதியை, அந்த தாடிக்காரனை அவனை எங்கே இருந்தாலும் அவன் கராச்சியில் இல்லை, என்னை அந்த பக்கம் இருந்தாலும் அவனை தேடி போய் அடிக்கணும். அவனை அடித்து தவிடு வடி பண்ணி ஒன்றுமில்லாம் பாகிஸ்தானுக்காரனை பண்ணணும். என்னோட ஆசை அதுதான். என்ன நாட்டு அடித்தா திருப்பி அதை அடிக்க தான் வேணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மோதிஜிக்கு என்னையே நான் மாதிரி யூடியூப்பில் விட பாகிஸ்தான் அடிக்கணும்னு சொன்னங்காட்டி என்ன டைரக்டாக மிரட்டாமல் இன்டைரக்டாக மிரட்டுறாங்க என்னைய. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அதான் பாதிப்பு வந்ததுன்னா என் சம்சாரத்துக்கிட்ட அவங்க அட்ரஸை விலாசமெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். என் ஃப்ரெண்டு மட்டும் எழுதி கொடுத்துருக்கேன். அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கணும். என்னையே பண்ணுறோம், என்னையை அவங்க அன்வேஷிக்கணும். அவங்களுக்கு பாகிஸ்தான் அடிக்கூடாங்கிறது அவங்களோட எண்ணம். அப்புறம் இந்த மிரட்டின நாய்க்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், கேட்டுக்கு. நாயை, நீ பரதேச நாயை, நீ ரோட்டில் போகிறவனை கார் வச்சு அடிச்சு அடுத்தவங்க காசு பிடிங்கி தின்னு 85,000 பிடிங்கி தின்னு நாதாரி கூட்டம் தானே நீங்கள்லாம். எனக்கு தெளிவாக தெரியும் அவன் பிடிக்குது நீங்கள் என் காசைன்னு. கண்டிப்பாக நான் வழியே பார்த்துக்கிறேன். ரோட்டில் போனால் ஆள் வச்சு மிரட்டி அடுத்தவங்க காசை மிரட்டி பிடிங்கி திங்கிற கூட்டம் தானே நீங்கள நாய்களை. ஏண்டா நாயை, என் காசை 85,000 அடிச்சு பிடுங்கன்னு தானே நீங்கள்லாம். ஏண்டா நான் கஷ்டப்படி நான் சம்பாதிச்ச மக்களுக்கு பணம் சேர்த்தா எங்கிட்டருந்து மிரட்டி பிடிங்கி திங்க நீ பார்க்குறியாடா? டே நாயை, நீ ஆம்பளை புருஷனாக இருந்தால் தொட்டு பாடுற நீ என்னைய. ஒன் நேரம் பாருங்க, உங்கள் சரித்திரமே வர இந்த ஃபிங்கர் பிரிண்டில் வச்சுக்கிற மாதிரி இதில் இந்த ஃபிங்கர் பிரிண்டில் உங்கள் சரித்திரமே வச்சிருக்கிறேன். எனக்கு ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்கோ, உங்கு வண்டி நம்பரும் விலாசம் பேரு ஊரு அட்ரஸு எத்தனை வயசுலேருந்து எல்லாம் என்ற வண்டிக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிறாங்க, ஃபாலோ பண்ணி அத்தனை பேர்த்தோட அட்ரஸும் விலாசம் என்கிட்ட இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸு மட்டும் எக்கப்பட்ட பேருக்கு கொடுத்து வச்சுக்கிறேன், என் சம்சாரத்துக்கு கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் இந்த வண்டி கொண்டுக்கிட்டு எங்கெல்லாம் போய் திருடிக்கிறீங்களோ அத்தனை ஸ்டேட்டுக்கு அந்த நம்பர் இன்ஃபார்ம் ஆகும், அத்தனை ஸ்டேட்டுக்கு போகும். தெரியுமா? எல்லா லாங்குவேஜும் பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அத்தனை வண்டி நம்பர் வச்சுருக்கிறேன், அத்தனை கம்ப்ளைண்ட் எழுதி அத்தனை பக்கம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறியாதிய. எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு வச்சுங்கோ, என்னை கடத்தவோ எனக்கு டெத்துன்னு கம்ப்ளைண்ட் வந்து என் சம்சாரமும் என் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் யூடியூப்பில் மேலே அப்லோடு பண்ணுவாங்க. ரெண்டாவது கேரளா டிஜிபிக்கு, எல்லா ஸ்டேட்டு டிஜிபிக்கும் உங்கள் வண்டி நம்பர் இந்த வண்டி கொண்டு நீங்கள் எங்கெல்லாம் போயிருக்கிறீங்களோ, இன்னும் இந்த இந்தியாவில் எங்கெல்லாம் திருட்டுனது தெளிவிக்கப்பட்ட அத்தனை கேஸ் இருக்குது, அத்தனை கேஸ் உங்கள் பேருக்கு தான் போகும். ஏன்னா இந்த வண்டி கொண்டுக்கிட்டு போய் நீங்கள் வழிப்பறி கொள்ளை கொட்டேஷன் நிறைய வேலை செஞ்சுக்கிறீங்க. அது எனக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் உங்கள் வண்டி நம்பரில் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணும்போது ஏன் நான் பேசாமல் இருக்கிறேன்? உங்கள் வண்டி நம்பர் வீடியோ ஃபோட்டோ எதுக்கு எடுக்கிறேன்னு நினைக்கிறீங்க? நல்லா பென் டிரைவரில் போட்டு பென் டிரைவரில் போட்டு வச்சுக்கிறேன் எல்லாத்தையும். எதுக்கு? அதுக்கு தான். பரதேசனாய நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா நீங்கள் மிரட்டு பண்ண முடியுங்க. அன்றைக்கி ஒரு நாதாரி சொல்கிறான், ஒரு காய்கறி விற்க வந்த நாதாரி வண்டி பிடிங்கிட்டு பைக்கு பிடிங்கிட்டு அப்பனை மணி அடிச்சு முடிக்க வேணும். டே, ஒரு அப்பனுக்கு பிறந்த வந்தால் வாட நேரில் மோதலாம் மாடா. நீ கூட்டிகிட்டு விட ஒன்று ஆனப்பட சனி, நான் ஒத்தைக்கு வரேன்டா, மோதி பார்க்கலான்டா. காணாமல் போயிடுவேன். என்ன பண்ணுவோம் தெரியுமா? உங்களால் பண்ண முடியுது, என்னாலே பண்ண முடியும். நான் நிரூபிச்சு காட்டுவேன்டா. மொல்ல மாதிரி வாங்கினேன். மிரட்டுற வேலை நிறுத்திக்கோ. நீ எதா பண்ணேன்னு சொன்னா நேர் நான் பிரதான மந்திரிக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். எங்கே பண்ண மாட்டேன். நீங்கள் யாரும் உங்கள் சரித்திரம் எனக்கு தெரியும். பிரதான மந்திரிக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்னோட இந்தியன் பிரதம மந்திரி அவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் யூடியூப்பில் பாகிஸ்தான் நாய் அடிக்கணும்னு சொன்னேன், பாகிஸ்தானுக்கு ஒன்று இல்லாமல் பண்ணணும்னு சொன்னேன், என் தாய் நாட்டை அடிச்சவொன்னே திருப்பி அடிக்கணும்னு சொன்னேன். அதுக்கு என்ன மிரட்டுறாங்க. நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஒரு வாரத்தில் அனுப்பி தர்றேன். அவங்க பேரில் என்னையே அன்வேஷன் தொடங்கணும், அவங்க பேரில் என்னை மிரட்டினதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த ஏழை மக்களுங்கிற யூடியூப் சேனல் சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன் இந்தியன் பிரதம மந்திரி அவர்களுக்கு. ஜெய்ஹிந்த்.